கோடைக்காலம் வந்துச்சுனாலே வெயில் நம்மள வாட்டி வதைக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஆனா இந்த கடுமையான வெப்பத்தை ஈஸியா சமாளிக்க நம்ம முன்னோர்கள் ஒரு சூப்பரான கோடைக்கால அமிர்தத்தை நமக்காக விட்டுட்டு போயிருக்காங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம கேழ்வரகு, அதாவது ராகி. இந்த விளக்க பதிவுல இந்த ராகியோட சூப்பரான நன்மைகளை பத்தி தான் நம்ம ரொம்ப விரிவா பார்க்க போறோம். ஓகே, வாங்க உள்ளே போகலாம். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எந்த ஒரு ஏசியோ கூலரோ ஏன் நவீன மருத்துவ வசதிகளோ இல்லாத அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் எப்படி இந்த கொடூரமான வெயில சமாளிச்சாங்கன்னு எப்பவாவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? ஏதாவது மேஜிக் செஞ்சிருப்பாங்களோன்னு தோணலாம். ஆனா அதான் இல்ல. அவங்களோட ரகசியம் முழுசும் அவங்க சமையலறையில தான் இருந்துச்சு. அந்த ரகசிய ஆயுதம் தான் கேழ்வரகு. எந்த நோயும் வராம உடம்ப இரும்பு மாதிரி வச்சுக்க அவங்க பயன்படுத்தின இந்த அற்புதமான தடுப்பு மருந்த பத்தி தான் இன்னைக்கு நாம அலச போறோம். இந்த பழங்காலத்து ஞானத்தை இப்போ இருக்கிற நம்ம நவீன ஊட்டச்சத்து அறிவியல் எப்படி ஆச்சரியப்படும்படியா ஆதரிக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். இது ஏதோ காத்து வாக்குல வந்த நம்பிக்கை இல்லைங்க. இதுக்கு பின்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்கான அறிவியல் இருக்கு. விஷயம் என்னன்னா, கேழ்வரகு இயற்கையாவே ஒரு மிகச் சிறந்த குளிர்ச்சித்தன்மை கொண்ட உணவு. அதாவது நம்ம உடம்புல இருக்கிற அதிகப்படியான உஷ்ணத்தை அது நேச்சுரலாவே குறைச்சிடும். இந்த கோடை வெயிலால வர்ற உடல் சூட்டை தணிக்க இதை விட ஒரு பெஸ்ட் மருந்து கெடவே கிடையாது. குறிப்பா சொல்லணும்னா, முதல் நாள் நைட்டே கேழ்வரகு மாவை கூழ் மாதிரி காய்ச்சி வச்சுட்டு மறுநாள் காலையில அதை குடிச்சோன்னா உடம்புல இருக்கிற அத்தனை சூடும் அப்படியே இதமா குறைஞ்சிடும். அப்புறம் வெயில்ல போகும்போது நமக்கு நிறைய வியர்க்கும். அதனால டீஹைட்ரேஷன் எனப்படும் நீர்ச்சத்து குறைபாடு வரும். ஆனா கேழ்வரகுல இருக்கிற அமினோ அமிலங்கள் நம்ம உடம்போட நீர் சமநிலைய அப்படியே தக்க வச்சு வறட்சியிலிருந்து நம்மள காப்பாத்துது. ரெண்டாவது, இரும்புச்சத்து. கோடையில வர்ற சோர்வு, தலசுற்றல் இதெல்லாம் விரட்டி அடிச்சு ரத்த சோகையை தடுத்து உடனடி எனர்ஜியை கொடுக்கறதுல ராகி கில்லாடி. மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம், நார்ச்சத்து. வெயில் காலத்துல நிறைய பேருக்கு செரிமான பிரச்சனை வரும். இதுல இருக்கிற அதிகப்படியான நார்ச்சத்தை மலச்சிக்கலை தடுத்து குடல் ஆரோக்கியத்தை சூப்பரா மேம்படுத்துது. சரி, இவ்ளோ மருத்துவ குணங்கள் கொண்ட இந்த கேழ்வரக நம்ம அன்றாட கோடைக்கால உணவுல எப்படி ரொம்ப சுவையா அதே சமயம் ஈஸியா சேர்த்துக்கலாம்? வாங்க சில அற்புதமான பாரம்பரிய செய்முறைகளை பார்க்கலாம். இது செய்யறதுக்கு நீங்க ரொம்ப மெனக்கிட வேண்டிய அவசியமே இல்ல. ரொம்ப சிம்பிள். ஸ்டெப் 1, முத நாள் நைட்டே கேழ்வரகு மாவை களி மாதிரியோ இல்ல கூழ் மாதிரியோ சமைச்சு வச்சுக்கோங்க. ஸ்டெப் 2, அது அப்படியே அந்த நைட் ஃபுல்லா கொஞ்சம் புளிக்க விட்டுடுங்க. ஸ்டெப் 3, மறுநாள் காலையில அந்த புளித்த கூழ்ல கொஞ்சமா தண்ணி ஊற்றி மோர், சின்ன வெங்காயம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி குடிக்க வேண்டியதுதான். இது வெறும் காலை உணவு கிடையாதுங்க, நம்ம உடம்புக்கான ஒரு அல்டிமேட்டான நேச்சுரல் கூலிங் தெரப்பி. அந்த பழைய கூழோட சுவைய கூட்டுறதுக்கு நம்ம முன்னோர்கள் ஒரு காம்பினேஷன் வச்சிருந்தாங்க பாருங்க. அது சும்மா வேற லெவல். புளித்த மோர், பொடியா நறுக்குன சின்ன வெங்காயம், கொஞ்சம் காரத்துக்கு பச்சை மிளகாய், அப்புறம் நல்ல வாசனையான கறிவேப்பிலை, வேக வச்ச கேழ்வரகு களில இதையெல்லாம் சேர்த்து நல்லா கரைச்சு காலையில முதல் உணவா குடிக்கும்போது அதோட சுவையும் அது உடம்புக்கு தர்ற அந்த நீர்ச்சத்தும் புத்துணர்ச்சியும் அப்பப்பா கண்டிப்பா வேற எந்த எனர்ஜி ட்ரிங்க்கும் இதுக்கு ஈடாகாது. என்னது, எனக்கு கூழ் குடிக்கிறது அவ்வளவா பிடிக்காது, கொஞ்சம் இனிப்பா இதமா எதுனா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கவலையே வேணாம், உங்களுக்கும் ஒரு சூப்பர் வழி இருக்கு. அதுதான் ராகி மால்ட். வறுத்தரைச்ச கேழ்வரகு மாவை பால்ல கலந்து வெள்ளச்சக்கரைக்கு பதிலா நல்ல சுத்தமான வெல்லம் இல்லைன்னா பனங்கற்கண்டு சேர்த்து மிதமான சூட்ல இதமா குடிக்கலாம். இது சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே சமயம் உடம்புக்கும் நல்ல வலுவு கொடுக்கும். கேழ்வரக கூழாவோ பானமாவோ மட்டும்தான் குடிக்கணுமான்னு கேட்டா இல்லைங்க, சுவையான கேழ்வரக அடையாவும் செஞ்சு சாப்பிடலாம். கேழ்வரகு மாவு கூட இரும்புச்சத்தும் கால்சியமும் நிறைஞ்ச முருங்கைக்கீரையை சேர்த்து செய்யப்படுற இந்த அடை இந்த சம்மருக்கு தேவையான அத்தனை சத்துக்களையும் ஒரே உணவுல உங்களுக்கு கொடுத்துடும். முருங்கைக்கீரையும் கேழ்வரகும் சேரும்போது அது நம்ம ஆரோக்கியத்துக்கான ஒரு அட்டகாசமான காம்பினேஷனா மாறிடுது. இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். எந்த ஒரு உணவா இருந்தாலும் அதோட தன்மையை புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துறது தானே புத்திசாலித்தனம். அந்த வகையில கேழ்வரகு பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான முன்னெச்சரிக்கை இருக்கு. இங்க நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, கேழ்வரகை எப்ப சாப்பிடணும் எப்ப தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான். கேழ்வரகு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதி தீவிரமான குளிர்ச்சித்தன்மை கொண்டது. அதனால சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க இல்லைன்னா சீக்கிரமா சளி பிடிக்கும் உடல்வாகு கொண்டவங்க இதை நைட் நேரத்துல சாப்பிட்றத கண்டிப்பா தவிர்க்கணும். இதை சாப்பிட்றதுக்கான ரொம்ப பெஸ்டான நேரம்னா அது காலையிலே இல்லைன்னா மதிய வேளைகள் மட்டும்தான். அப்போதான் இதோட முழு பலனும் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். இப்போ நம்ம விளக்க பதிவோட ஒரு நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம முன்னோர்கள் விட்டு சென்ற இந்த ஆழமான வாழ்வியல் அறிவியலை நாம திரும்பவும் முழுமையா கையில எடுக்க வேண்டிய நேரம் இது.
மூலப்பதிவுல சொல்லப்பட்டிருக்கிற ரொம்ப ஆழமான அதே சமயம் ஸ்ட்ராங்கான ஒரு உண்மையை நான் இங்க உங்ககிட்ட பகிர விரும்புறேன். இனி வரும் நாட்கள்ல நம்ம முன்னோர்கள் உண்ட பாரம்பரிய சிறுதானியங்களை நம்ம உணவா எடுத்துக்கும்போது எந்த நோயும் நம்ம உடம்புல தொற்றதுக்கு வாய்ப்பே இல்ல. நம்ம மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியமும் வராது. இது 100% உண்மை. இத நாம நல்லா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் எந்த நோயும் இல்லாம ஆரோக்கியமா வாழ முடியும். கேழ்வரகு மாதிரி பாரம்பரிய உணவுகள் வெறும் சாப்பாடு மட்டும் இல்லங்க, அது நம்ம நோய் தடுப்பு கவசங்கள். சோ இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. நாளைக்கே உங்க ஆரோக்கியத்துக்காக எந்த பாரம்பரிய சிறுதானியத்தை நீங்க திரும்பவும் தேடி கண்டுபிடிச்சு உணவில் சேர்க்க போறீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. இது போல நிறைய நல்ல நல்ல தகவல்கள் அடுத்தடுத்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த முக்கியமான தகவலை உங்க நண்பர்கள், உறவினர்கள்னு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.